எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு அவருடைய அப்பா ஒரு 32 வயது அவர் இறந்து விட்டார், உடம்பு சரியில்லாமல். அவருக்கு இதுவரை 32 வயது வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகாமல் இருந்து, அவருக்கு ஒரு 2 வருடத்துக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு அந்த குழந்தை பிறக்கவில்லை. அவருடைய ஜாதகத்தில் 32 வயது வரைக்கும் ஏன் திருமணம் ஆகாமல் இருந்தது, இதுவரைக்கும் ஏன் திருமணம் ஆகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஆனால் இவருடைய ஜாதகம் லக்கணம் தவறாக அவருடைய நோட்டில் எழுதப்பட்டு வந்தது. அந்த லக்கணத்தின் அடிப்படையில் அவருக்கு திருமணம் ஆகியிருக்கும் முன்பே அது தவறான லக்கணமாக இருப்பதால் அதை திருத்தி அவருக்கு அந்த சரியான லக்கணத்தை காண்பித்து அவருக்கு திருமணம் இப்பொழுது நடந்தது. அந்த அப்பா இறப்பு ஏற்பட்டது. இதுவரைக்கும் அவருக்கு குழந்தை பிறக்காத அமைப்பை அந்த ஜாதகத்தில் அவருக்கு விலக்கி அனுப்பியுள்ளேன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 2/8/1991 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 3:20க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் அதாவது விருச்சிக லக்கணம், 2இல் ராகு, 3இல் சனி, 6இல் சந்திரன், 8இல் கேது, 9இல் குரு, சூரியன், 10இல் புதன், சுக்கிரன், செவ்வாய். இவர் பிறக்கும் பொழுது கேது தசை 5 வருடம் 8 மாதம் 1 நாட்கள். அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், 31 வயது 8 மாதம் 1 நாட்கள். அது வரைக்குமே அவர் சூரிய தசை முழுக்கவே அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. அதேபோல் சந்திர தசை, சந்திர புத்தியில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது. இப்பொழுது நடப்பது சந்திர தசை நடந்து கொண்டிருக்கிறது. வயது இப்பொழுது தற்போது 34 வயது 11 மாதம் 28 நாட்கள், 35 வயது முடிய போகிறது. இதுவரைக்கும் அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. இவருடைய லக்கணம் தனுசு லக்கணமாக அவருடைய ஜாதக நோட்டில் எழுதியிருந்தது. அப்படி பார்த்தாலும் லக்கணத்தில் ராகு கேது அமைப்பு இருந்திருக்கும். திருமணம் தாமதம். 2ஆம் இடத்தில் சனி இருந்திருக்கும். திருமணத்தை தாமதமாக அமைந்திருக்கும். லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் லக்கணாதிபதியும் 9ஆம் இடத்தில் கூடி பிருகு மங்கள யோகத்தில் அமைந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் அதேபோல் 9இல் அமைந்திருக்கிறார். அதுபோல் இருந்தால் அவருக்கு அந்த சூரிய தசை இந்த லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதியான தசை. அப்பொழுது அந்த சூரிய தசை நடந்து குருவினுடைய லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டு 4ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு அந்த அமைப்பில் இருப்பதால் அவருக்கு அந்த சூரிய தசையிலேயே திருமணம் நடந்திருந்ததுக்கான ஒரு அமைப்பு கூட கொடுத்துருக்கும். அதன் பிறகு லக்கணத்தை கொஞ்சோண்டு மாற்றி அனுப்பினா விருச்சிக லக்கணம், 2இல் ராகு கேது, குடும்பஸ்தானத்தில் ராகு கேது அமைப்பாகும். குடும்பாதிபதி 9இல் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து சனி சூரியன் இவர்களுடைய நெருக்கத்தில் அமர்ந்து குரு அந்த கடுமையாக சனி சூரியனுடைய நெருக்கத்தில் அமர்ந்து குரு பாதிக்கப்பட்டு இருப்பதால் குடும்ப ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் அவருக்கு இந்த திருமணத்தை தாமதமாக கொடுத்திருக்கிறது. அதே போல் இந்த லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சனியினுடைய சூரியன் சனி இவர்களுடைய பார்வையில் அமர்ந்து சனி 5ஆம் இடத்தை புத்திரபாகிய ஸ்தானத்தை பார்ப்பது இந்த லக்கணமாக இருந்தால் தான் இதுவரைக்கும் குழந்தை பிறக்காத அமைப்பு இருக்கும். அதே போல் 5ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். அதனால் சூரியன் சனி இருவரும் சேர்ந்து குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார். குடும்பாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் 35 வயது வரைக்கும் திருமணமாகி 2 வருஷ காலம் இதுவரைக்கும் குழந்தையே பிறக்கவில்லை. இந்த லக்கணமாக இருந்தால் 5ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாகி 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அஷ்டமி நவமி திதியில் அமர்ந்து இந்த சந்திர தசை நடந்த போது அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை இதுவரை சந்திர தசை சந்திர புத்தியிலேயே கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் இப்போ தற்போது நடப்பது சந்திர தசை சந்திர புத்தியில் அவர் அப்பா இறப்பு ஏற்பட்டது. அதாவது 9ஆம் பாவக அதிபதி 6இல் மறைவு, 9ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது, காரகனாகிய சூரியனையும் சனி பார்க்கிறது. இதுபோல் எல்லாம் 9ஆம் பாவகம் அடிபடுவதால் அந்த சந்திர தசையில் சந்திர புத்தியிலேயே அவர் அப்பா மரணம் ஏற்பட்டது. 9ஆம் பாவகம் 9ஆம் பாவக அதிபதி 6இல் மறைவு இதுபோல் எல்லாம் இருப்பதால். அடுத்தது சந்திர தசை ராகு புத்தி, அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ராகு புத்தி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பாதிபதி மூலம் செயல்பட்டு ராகு புத்தியில் திருமணத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு ராகு புத்தி முடிந்து குரு புத்தி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு புத்தியில் இதுவரைக்குமே குழந்தையை தரக்கூடிய அமைப்பில் அந்த குரு இல்லை. குரு இந்த லக்கணத்திற்கு பாதகமான இடத்தில் அமர்ந்து சனி சூரியனுடைய டிகிரியில் நெருக்கத்தில் அமர்ந்து இந்த குரு பாதிக்கப்பட்டிருப்பதால்
இந்த குரு புத்தியில் அவருக்கு திருமணத்தை இது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் இல்லை. இந்த குரு பார்த்த சனிதான் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இந்த குரு பார்த்த சனிதான் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், பெண் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் இவருக்கு இந்த லக்கணம் இல்லாமல் இந்த விருச்சிக லக்கணமாக இருந்தால் தான் சரியான ஜாதகமாகும். இதுபோல் அப்பா இறப்பு, எப்பொழுது திருமணம், இது போலெல்லாம் இந்த ஜாதகங்கள் நிறைய குழப்பமாக இருக்கிறது. ஏகப்பட்ட லக்கணம் டைம் மாறி இருப்பதால் பலனே எடுக்க முடியாமல் இருக்கிறது. அதை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து தாய் தகப்பன் அப்பா அம்மா எப்பொழுது திருமணம் நடக்கிறது, எப்பொழுது குழந்தை பிறக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தால்தான் அந்த ஜாதகத்தையே சரியான முறையில் கணக்கு பார்த்து அளவெடுத்து பலன் சொல்ல முடிகிறது. ஏகப்பட்ட ஜாதகங்கள் டைம் தவறாக இருப்பதால் லக்கணமே மாறி உள்ளதால் பலனே மாறுகிறது. இந்த லக்கணத்தை மாற்றியதன் மூலம் அது பலன் அக்யூரேட்டாக எல்லா அமைப்பிலையும் அமர்ந்து இருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலையை வைத்து எப்பொழுது திருமணம், எப்பொழுது குழந்தை பாக்கியம், எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9990342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.